சிறுகடிக்க ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரோகிணி வந்து மனோஜ் கிட்ட நேராக ஷோரூமுக்கு போகிறாங்க. ஷோரூமுக்கு போயிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. மனோஜ், உன் மேலே நான் உண்மையான அன்பு உண்மையான பாசம் தான் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் நீ எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லு மனோஜ். எதுக்காக நீ எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் நீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? ஒத்துக்கிற மனோஜ், எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் வாழணுன்றதுக்காக நான் நிறைய போய் சொல்லியிருக்கேன்னா இல்லை நல்லா சொல்லலை. அது எல்லாம் நான் உன் மேலே வச்சிருக்க காதல் அல்லன்றாங்க. இங்கே பார், நீ வச்சிருக்கிறதுக்கு பேர் காதல் அல்லான்னு சொல்லிடாத. என்னை ஒரு முட்டாளா நீ நினச்சி என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லுன்றாங்க. ஏன் மனோஜ், ஏன் இப்படி உனக்கு ஒரு கொலை வெறின்றாங்க? இங்கே பார், நீ எனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறியா? நீ என் மேலே உண்மையான அன்பு பாசம் வச்சிருக்கிறது உண்மைன்னா நீ எனக்கு விவாகரத்தை கொடுத்துட்டு தயவு செஞ்சு என் வாழ்க்கை விட்டு போயிடு. அதுவே நீ எனக்கு செய்கிற பெரிய விஷயம்ன்றாங்க. அது எப்படி மனோஜ்? நீ வந்து பொறுப்பில்லாத ஒருத்தனா இருந்த. உன்னை பொறுப்பாக ஆளாக்குனது எல்லாமே நான் தான். அப்படி இருக்கும்போது எப்படி என்னால் வந்து உன்னை விட்டு கொடுக்க முடியும்? என்ன ஆனாலும் சரி மனோஜ், உன்னெல்லாம் எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க முடியாதுன்றாங்க. அப்படியா? அப்படின்னா நான் இப்போ சொல்கிறேன் பாரு, அதையே நீ எழுதி வச்சுக்கோ. என்ன ஆனாலும் சரி, இனி நான் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். நான் எப்படியாவது விவாகரத்து உன்கிட்ட இருந்து நான் வாங்கி என்னுடைய அம்மா எனக்காக நிஜமான பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த பொண்ணு கூட நான் சந்தோஷமாக வாழுவேன். அதை பார்த்து நீ வயிறு எரிஞ்சு சாகணுன்றாங்க. என்ன மனோஜ், நான் உன் மேலே வச்சிருக்கிறது உண்மையான அன்பு உண்மையான பாசம், அதை நீ புரிஞ்சுக்காம இப்படி பேசுகிறப்பாரு. அதுதான் எனக்கு இன்னும் உன் மேலே கோபம் வருது. 2 வருஷமா நீயும் நானும் புருஷன் புண்டாட்டியா அவ்வளோ ஒத்துமையாக வாழ்ந்திருக்கோம். நான் ஒரு பொய் சொன்னதுக்காக நீ என் மேலே வச்சிருந்த காதல் எல்லாமே பொய்யா? சொல்லு மனோஜ்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்து, உன்கிட்ட நான் எந்த ஒரு பொய்யுமே இப்போ வரைக்கும் சொன்னதே கிடையாது. நீ என்கிட்ட பொய் மேலே பொய்யா சொல்லிட்டு போயிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் என்ன பேர்? என்னை ஒரு முட்டாளா நீ நினைச்சுதானே அதை நீ செஞ்சிருக்க. அப்படி இருக்கும்போது நான் செய்யறதுல எந்த தப்பும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை அது உனக்கு தப்பா இருந்தா இந்த ரோகிணி யாரு, எப்படிப்பட்டவன்றதை நீ கூடி சீக்கிரம் பார்க்குவ மனோஜ்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மனோஜ் வந்து, நீ எல்லாம் என்ன சொன்னாலும் என்னுடைய அம்மா என்னன்னாலும் பண்ணி உன்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துடுவாங்க. இது நடந்தே தீரும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்காங்க மீனா. உடனே மீனா நேராக போயிட்டு ரோகிணி கிட்ட, இப்படி உன் வாழ்க்கையை பிச்சை கேட்டு வாழணும்னு என்ன அவசியம் இருக்கு? முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. உன்னை எனக்கு பிடிக்காதுதான், ஆனா மனோஜ் வந்து உன்கிட்ட எப்படி பேசிட்டு போறாரு அது உனக்கு தெரிஞ்சோ அவர் கூட தான் வாழணும்னு சொல்லிட்டு நீ பிடிவாதம் பிடிக்கிறியே, இது எந்த வகையில நியாயம் நினைக்கிறேன்றாங்க. ஏன்னா எனக்கு எல்லாமே என் மனோஜ் தான். மனோஜ் மட்டும் தான் என் வாழ்க்கை. நான் வந்து பொய் சொல்லி எனக்கான லைஃப் அமைச்சுக்கணும்னு நான் நினைக்கல. மனோஜை பிடிச்சிருந்தது. ஆன்டி பணக்கார பொண்ணா இருந்ததா கல்யாணம் பண்ணி என் பையனுக்கு வைக்க போறேன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால வேற வழி இல்லாம நான் வந்து பணக்கார பொண்ணுன்னு சொன்னதுனாலதான் கல்யாணம் நடந்ததுன்றாங்க. சரி ரோகிணி, பொய்யான வாழ்க்கையால 2 வருஷம் ஓடின அந்த 2 வருஷத்துல ஒரு நாளாவது உண்மையை நம்ம மறைச்சிட்டோமே. யார்கிட்டயாவது இந்த விஷயம் தெரிஞ்சா நம்ம லைஃப் என்னாகும் ஏதாகும் நினைச்சு ஒவ்வொரு நாளாவது நீ நிம்மதியா தூங்கிருக்கியா? அதுக்கு பதில் சொல்லு. உடனே ரோகிணி நினைச்சு பார்க்குறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட்டும் நம்ம ரோகிணியோட லைஃப்ல இருந்ததில்லை. ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து நம்ம உண்மை தெரிஞ்சா மனோஜ் கூட நம்ம சேர்ந்து சந்தோஷமா வாழுவோமோ மாட்டோமோ இதை பற்றியே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி கிட்ட வந்து மீனா சொல்றாங்க, நீ வந்து மனோஜ் கிட்ட உருட்டி மிரட்டி லைஃப்பை வந்து வாழ்ந்தா உன்னுடைய லைஃப் சந்தோஷமா இருக்கும் நீ நினைச்சிட்டு இருக்கியா? தெரிஞ்சோ தெரியாமலோ நீ மனோஜை விட்டு பிரிஞ்சிட்ட. உனக்கான லைஃப்பை என்னவோ அதை நீ பார்த்துக்கிறதுக்கான வழி என்னவோ அதை நீ பாருன்னா நான் சொல்லுவேன். இது என்னுடைய ஒப்பீனியன் இல்லை. நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மனோஜ் கூட சேர்ந்து வாழணும் நீ முடிவெடுத்தினா அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இப்போ நம்ம ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னே புரியாம ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. இப்போ ரோகிணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து நம்ம கிருஷையும் நினைச்சு பார்க்குறாங்க, மனோஜும் நினைச்சு பார்க்குறாங்க. 2 பேரையும் மாறி மாறி நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோகிணியோட அம்மா வந்து, கல்யாணி என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க.
ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு 2 விதமான குழப்பமா இருக்கு. மீனா ஒரு மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு போனா அதை பற்றி தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன்றாங்க. மீனா உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாலும் அது எனக்கு தெரியாது. ஆனா மீனா ஒரு விஷயம் உனக்கு அட்வைஸ் பண்றானா அது கண்டிப்பா உன்னுடைய லைஃபுக்கு நல்லதா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா சொன்னதும் இப்ப நம்ம ரோகிணிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ரொம்பவே ரோகிணி வருத்தப்பட்டுட்டும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்ப நம்ம ரோகிணியோட அம்மா, ரோகிணி நான் கேட்பேன், ஆனா நீ என்கிட்ட உண்மையை சொல்லுவியா? இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கலாமான்றாங்க. ஏமா இப்படி என்கிட்ட பயந்து பயந்து பேசுற? நான் உன் பொண்ணு தானே, என்னோட லைஃப் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீ முயற்சி எடுத்தா அது எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. மீனா அப்படி என்ன சொன்னான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, ஒவ்வொரு முறையும் மனோஜ் கிட்ட நானா கெஞ்சி நானா என்னுடைய லைஃபை என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் மனோஜ் கிட்ட நான் தான் போய் காலில் விழுறேனே தவிர மனோஜ் என்னை ஒரு துச்சமா கூட மதிக்கிறது கிடையாது. அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. கரெக்டு தானே? மீனா கேட்கறது எல்லாமே கரெக்டு தான். நீ பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனா ஒவ்வொரு முறையும் மனோஜ் உன் பக்கம் நின்றாரா? இல்லையே, அவ அம்மா பக்கம் தானே நின்றாங்க. இப்ப கூட உன்னை விவாகரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு உன்னை வேற ஒருத்தர் கூட சம்மதப்படுத்தி பேசணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் எல்லாம் பண்ணிருக்காங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ மனோஜ் உன்கிட்ட எந்த அளவுக்கு சுயநலமா இருக்காங்கன்றத முதல்ல நீ புரிஞ்சுக்கோன்னு எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு மனோஜ் வேண்டாம். மனோஜ் இல்லாம கிருஷியை வளர்க்கறது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். அவனை நல்லபடியா பார்த்துக்கணும், அவனை நல்லபடியா வளர்க்கணும். இது மட்டும்தான் என்னுடைய எண்ணமா இருக்கு. இதை மட்டும் நல்லபடியா பார்த்துக்கிட்டா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவும் கிடையாது. நான் முடிவு பண்ணிட்டேன்றாங்க. நல்ல முடிவு எடுத்திருக்க, ஆனா நீயா தேடிக்கிட்ட லைஃப், அதுல நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன் தெரியுமான்றாங்க. என் தலைவிதி இப்படின்னு இருக்கு. மனோஜை நான் உண்மையா லவ் பண்ண, மனோஜுக்கு நான் வாழ்ந்த வரைக்கும் மனோஜை ஒரு உண்மையா ஒரு தொழிலதிபரை ஆக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ போய் சொல்லி எவ்வளவோ போராட்டம் பண்ணியிருக்கேன். அது யாருக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் மனோஜுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைச்சேன். கடைசியில மனோஜும் என்னை இப்படி பண்ணிட்டான். இதுக்கு மேல மனோஜுக்காக நான் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறேன்னு எல்லாம் சொல்லிட்டு நான் டைவர்ஸ் அடுத்த வாரம் வரப்போகுது. கோர்ட்ல நான் இனி மனோஜ் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போறேன். மனோஜுக்கு என்ன ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மனோஜுக்கு தெரிய வராத போயிடும். ரோகிணி எப்படிப்பட்டவளா இருந்தா அவளை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மனோஜ் கண்டிப்பா ஃபீல் பண்ணதான் போறான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து சிந்தாமணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வாங்க ஆண்டின்றாங்க. என்னாச்சு கண்ணு, ஏன் கண்ணு இவ்வளோ டல்லா இருக்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஆண்டின்றாங்க. அடுத்த வாரம் கோர்ட்டு இறங்கி வரப்போகுது கண்ணு, என்ன முடிவு எடுத்திருக்கான்றாங்க. இப்போதான் ஆண்டி நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். தெரிஞ்சோ தெரியாமலோ என் வீட்டுக்கு தெரியாம என்னுடைய மாமியார் குடும்பத்தை விட அதிகமா நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க. அந்த நன்றி கடனுக்காக ஒரு உண்மை உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். இனி மனோஜோட லைஃப்ல நான் கிடையாது. மனோஜ் எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரோ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். இதுதான் என்னுடைய முடிவுன்றாங்க. என்ன கண்ணு, ஏன் இப்படி சொல்ற? அப்படியெல்லாம் சொல்லாத கண்ணுன்றாங்க. இல்ல ஆண்டி, இதுதான் என்னுடைய முடிவுன்றாங்க. இங்க பார், உன் மனசை யாரோ குழப்பி விட்டுருக்காங்க நல்லா. ஏன்னா மனோஜ் இல்லைன்னா எனக்கு லைஃபே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்த நீயா இப்ப மனோஜை விட்டு பிரியணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்க. இது ரொம்பவே தப்பான முடிவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல ஆண்டி, என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரியான முடிவா எனக்கு தோணுது. நான் ஒவ்வொரு முறையும் மனோஜ் போயிட்டு மனோஜ் நடந்துக்கிற விதம் இது எதுவுமே எனக்கு புரியல. நான் என்னுடைய தன்மானத்தை விட்டு மனோஜ் கூட வாழணுன்ற அவசியம் கிடையாது. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை பார்த்து நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலான்னு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே சிந்தாமணி, ஐயோ இவ என்ன கைமீறி போறாளே, இவ்வளோ வச்சுதான் அந்த மாஸ்டருக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சேன். கடைசியில் இவ என்னடானா இப்படி போறாளேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் வான்னு சொல்லிட்டு ரோகிணியை வெளியே கூட்டிட்டு வராங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்காக இப்படி பண்ற? ஆமா, உன் மனசை மாத்தினது யாரு? எனக்கு தெரிஞ்ச அந்த பூக்கட்டவுல தான் இருக்கும். ஏன்னா அவதான் அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யறேன் வல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேசி மனசை மாத்துறதுல அவளை விட்டா கில்லாடி யாருமே இருக்க மாட்டாங்க. அவதான் இத சொன்னாலான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, என்னுடைய கண்ணை திறந்து வச்சது மீனா தான். மீனா எனக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கான். நான் இல்லை நல்லான்னு சொல்லல, அவளுக்கு எனக்கு பிடிக்காதுதான். ஆனா இப்ப இன்னைக்கு அவ எனக்கு அட்வைஸ் பண்ணது என்னுடைய லைஃபவே புரட்டி போட்ட மாதிரி இருக்கு. அவ சொன்னதுதான் 100% கரெக்ட்னு சொல்றாங்க.
ஏம்மா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு இருந்தா நீ இப்படி பேசுவியா? அவ எப்படி உன்னை வசியம் பண்ணி உன்கிட்ட இருந்து மனோஜை பிரிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா பிளான் பண்ணி அவ ஒரு விஷயத்த பண்ணிருக்கா. அதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா இல்ல நீ பேசிட்டு பண்ணிட்டு இருக்க. இது உனக்கே நியாயமா கண்ணு சொல்லுன்றாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமாம் பின்ன இப்ப அவ மாமியார் வீட்டை விட்டு அவளை துரத்திட்டா. இப்ப நீயும் விவாகரத்து கொடுக்குறன்னு சொன்னா அத்தை நான் தான் ரோகிணி கிட்ட பேசி விவாகரத்து வாங்க வச்சேன்னு சொன்னா உடனே அவ வீட்டுக்குள்ள போயிடுவா இல்ல. அதுக்காக உன்னை ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணிருக்கா. நீயும் அவ சொல்றதுக்கு தாளம் போட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு இருக்க. என்ன கண்ணு நீ ரொம்ப புத்திசாலி நினைச்சிட்டு இருந்த, கடைசியில நீயும் முட்டாளுன்னு நிரூபிச்சிட்டீங்கன்றாங்க. ஆண்டி என்ன ஆண்டி இப்படி பேசுறீங்க? ஆமா பின்ன நீனா எப்படிப்பட்டவ என்ன ஏதுன்னு எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். தெரிஞ்சும் நீ இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கேன்னா அப்ப அதுக்கு பேரு என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. இங்க பார், மீனா குடும்பத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளா நடிச்சிட்டு இருந்தா. கடைசியில உன்னையும் நம்புற மாதிரி அவ ஏமாத்திட்டா. இதுதான் அவளுடைய டெக்னிக். அது உனக்கு புரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோ உடனே ரோகிணிக்கு எல்லாம் புரிஞ்சிருது. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நீங்க என்னுடைய கண்ணு திறந்து வச்சிட்டீங்க. மீனா சொன்ன பேச்சை கேட்டுட்டு கோர்ட்ல நான் போயிட்டு மனோஜ் கூட வாழவே கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இது என்ன ஆனாலும் சரி, நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த முத்து மீனா ரெண்டு பேரையுமே வீட்டை துரத்துறது தான் என்னுடைய முதல் கட்ட வேலைன்னு சொல்லிட்டு ரோகிணி பழையபடி எப்பவும் போலவே மாறிடுறாங்க. இங்க பாரு கண்ணு, நீ எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும். இதை விட்டுட்டு அவங்க இதை சொன்னாங்க இவங்க அதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மாறிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் கண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரிங்க ஆண்டி, இனி மீனா என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் மனசு மாற மாட்டேன். நான் மனோஜுக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டேன். அதுல நான் உறுதியா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ரோகிணி. இன்னொரு பக்கம் இப்ப பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா சிந்தாமணி. அவ்வளவு சீக்கிரம் மீனாவையோ அந்த மாஸ்டர் குடும்பத்தையோ நிம்மதியா விட்டுருவேனா? கண்டிப்பா நான் நிம்மதியை விட மாட்டேன். இவளை வச்சுதான் எவ்வளவோ காரியத்தை சாதிக்கணும். இவ பாட்டுக்கு அவ புருஷனை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொன்னா உடனே நான் அதை விட்டுருவேனான்னு சொல்லிட்டு இப்ப சிந்தாமணி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ரோகிணியும் ரொம்பவே கோபமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு? நீ எடுத்த முடிவு மீனா கிட்ட சொல்ல வேண்டியது தானேன்றாங்க. மா, நான் ஏமா சொல்லணும்? நான் எடுத்த முடிவு சரியில்லை, தப்பான முடிவு. என்ன ஆனாலும் சரி, நான் மனோஜ் கூட தான் வாழ போறேன். கிருஷியும் கண்டிப்பா மனோஜ் என் புள்ளுன்னு சொல்லி ஏத்துக்கிட்டு நாங்க குடும்பமா சந்தோஷமா வாழ போறோம். இத நடக்கதான் போகுதுன்றாங்க. ரோகிணி, இப்பதானே இப்படி பேசிட்டு இருந்த, அவன் முடிவை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, என் பொண்ணு நல்ல முடிவு எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டடி. கடைசியில என்னன்னா நீ இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் நான் சொல்றதுல எந்த ஒரு தப்பும் இருக்க மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா நீ மீனாவுக்கு தானே ஒட்டு மொத்தமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அதனாலதான் மீனாவை நினைச்சு நீ இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல ரோகிணியோட அம்மா இருக்காங்க. அந்த மீனா என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவ இஷ்டத்துக்கு என்னை எப்படினாலும் ஆட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு அவ முடிவு பண்ணிருக்கா. அது தப்பான முடிவுன்றத நான் கூடிய சீக்கிரம் புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல உடனே ரோகிணியோட அம்மா இங்க பாரு கல்யாணி, நீயாதான் மனோஜை விட்டு பிரியணும்னு முடிவு எடுத்த. நீயாதான் இப்ப மனோஜ் கூட என்ன ஆனாலும் சரி சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்ததும் நீதான். கடைசியில ஏண்டி அந்த அப்பாவி பொண்ணு மீனா மேல பழிய தூக்கி போடுன்றாங்க. மா, யாருமா அப்பாவி, யார் அப்பாவி? நான் எந்த அளவுக்கு கிரிமினலா இருந்து மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு நான் நினைச்சேன். என்னவே மனசு மாற வைக்கிற அளவுக்கு அவ ஒரு விஷயம் பண்ணிருக்கானா? அவள் அப்பாவின்னு சொல்ற. அப்ப நான் என்ன அப்பாவி கிடையாதான்றாங்க. நீ அப்பாவி கிடையாதுடி, தலையாட்டி பொம்மை. யார் என்ன சொல்றாங்க, சுய புத்தி உனக்கு கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அது உண்மை நினைச்சுக்கிட்டு நீயாவே ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்க. நீ எடுத்த முடிவு உன்னுடைய சுயமரியாதைக்கு அது நல்ல முடிவா இருந்தது மீனா சொன்னது. ஆனா நீ இப்ப எடுத்திருக்க முடிவு அது கடைசியில உன்னை எங்க எடுத்துட்டு போயிட்டு விடுன்னு கூட எனக்கு தெரியாது, நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா ரோகிணியோட அம்மா போயிடுறாங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சிந்தாமணி ஆண்டி சொன்ன முடிவு தான் எனக்கு சரின்னு பட்டது. ரோகிணி, நீ எதுக்காகவும் யாருக்காகவும் உன்னுடைய முடிவை நீ மாத்திக்காத. நீ மனோஜ்காக போராடு. அதுக்காக என்ன போயினாலும் சொல்லி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்னாலும் நீ போ. கண்டிப்பா மனோஜ் உனக்கு கிடைப்பான்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்களுக்குள்ளவே பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மீனா முத்துவுக்கு கால் பண்றாங்க. ஏங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கன்றாங்க.
என்ன விஷயம் மீனா, யாரை பத்தி? இல்ல எல்லாம் அந்த ரோகிணியை பத்தி தான்றாங்க. பார்லர் அம்மாவை பத்தி என்ன விஷயம் பேசணும்? ரோகிணி தனியா ரோட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, மனசு கேட்கலைங்க. அதனால என்னாச்சு ரோகிணின்னு சொல்லி கேட்டேன். உடனே மனோஜ் பண்ண வேலை, உங்க அண்ணா செஞ்ச வேலை எல்லாத்தையுமே சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே எனக்கும் மனசு தாங்கலைங்க. மனசுல இருந்ததை சொல்லி விட்டுட்டேன். அவங்களும் திருந்தி போற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்க அண்ணாவுக்கு அவங்க விவாகரத்து கொடுத்துடுவாங்கன்னு தான் தோணுதுன்றாங்க. நீ வேற மீனா, நீ சொல்றதெல்லாம் நடக்கவே நடக்காது. பார்லர் அம்மாவாவது விவாகரத்து கொடுக்கறதாவது. மனோஜ் மாதிரி ஒரு இழிச்சவாயி இன்னொரு நாளைக்கு பார்லர் அம்மாவுக்கு புருஷனா கிடைக்க போறது கிடையாது. மனோஜ் எப்படி மிஸ் பண்ணும்? கண்டிப்பா மிஸ் பண்ணாதுன்றாங்க. ஏங்க, ரோகிணிக்கும் தன்மானன்றது ஒண்ணு இருக்குங்க. உங்க அண்ணா பண்ண வேலை எப்படிப்பட்ட வேலை? அதுக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் கண்டிப்பா வாழணுமான்னு சொல்லிதான் யோசிப்பாங்க. அதே மாதிரி தாங்க ரோகிணியும் உங்க அண்ணாவுக்காக என்னதான் பொய் சொல்லியிருந்தாலுமே ரோகிணி மனோஜை உண்மையா லவ் பண்ணாங்க. ஆனா உங்களுடைய அண்ணா கடைசியில அவருடைய கேரக்டரை அசோசினேட் பண்ற மாதிரி பண்ணதும் ரோகிணிக்கு மனசே இல்லைங்க. அதனாலதான் அவன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. எனக்கு என்னவோ உங்க அண்ணாவுக்கு விவாகரத்து கொடுத்துருவாங்கன்னு தான் தோணுது. எனக்கும் பார்லமாவை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு மீனா. ஆனா அது பண்ண வேலையும் கிரிமினல் வேலை தானே, அதை பத்தி யோசிக்கணும். இல்ல அதுக்கான தண்டனை கொடுத்தே ஆகணும். இங்க பாரு, அது நல்ல பம்பு மாதிரி. நீ என்னதான் அதுக்கு சோறும் பாலும் ஊட்டினாலும் அது விஷத்தை தான் கக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான் அவ. தயவு செஞ்சு அவளுக்கு பாரபட்செல்லாம் பார்க்காத. ஏதோ அட்வைஸ் கொடுத்தியா வந்தியான்னு விட்டுன்றாங்க. பின்ன என்னங்க, நான் போயிட்டு அவகிட்ட உட்காந்து கதை பேசிட்டு இருக்க போறேன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனசு கேட்கல, அதனால நான் ரோகிணிக்கு அட்வைஸ் பண்ணேன். அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் ரோகிணியோட விருப்பம் தாங்க. இதை நான் சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. விடு மீனா, இவங்களுக்காக நம்ம நம்மளுடைய பொழப்பை விட்டுட்டு பேசிட்டு இருக்கோம். கடைசியில இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களோ, என்னுடைய அம்மா கடைசியில நாம போட்டு உட்காந்துக்கிறோம், இதெல்லாம் தெரியாது. கடைசியில நம்ம அம்மா நம்ம பேரை சொல்லும். இப்ப கூட குடும்பத்துக்காக அவ்வளோ செஞ்சிட்டு இருக்க, ஆனா என் அம்மா உன்னை ஒரு எதிரியா தானே பார்த்துட்டு இருக்கன்றாங்க. அது அத்தையோட குணங்க. நான் இப்ப இங்க வந்துட்டேன்ல, அவங்க நிம்மதியா இருக்காங்களா? எனக்கு அது போதும். உங்களை விட்டு இருக்கிறது தாங்க மனசுக்கு வருத்தமா இருக்கே தவிர வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. ஆனா எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் மனோஜ்க்கு விவாகரத்து நடக்குதோ இல்லையோ, மனோஜ்க்கு நல்ல பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அதே புராணம் தான் மீனான்னு சொல்லிட்டெல்லாம் முத்து பேசிட்டு இருக்காங்க. விடுங்கங்க, அவங்களோட லைஃப், அவங்க பையனுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதை பண்ணிட்டு போட்டோம். நீங்க மாமாவை நல்லபடியா பார்த்துக்கோங்க. மீனா, அப்பா உன்னை தான் கேட்டுட்டே இருக்காரு. மீனா எப்போ வருவான்னு சொல்லிட்டு உன்னை பத்தி தான் கேட்டுட்டு இருக்காரு. அப்பாவுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. எனக்கும் புரியுதுங்க, எனக்கும் வரணும்னு ஆசையா தான் இருக்கு. இருந்தாலும் என்னங்க பண்றது, அத்தை இப்படி இருக்காங்கல்ல, அத்தையோட மனசு மாறட்டும், கண்டிப்பா நான் வருவேங்கன்னு சொல்லிட்டு மீனா பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அண்ணாமலை கேட்டுட்டு தான் இருக்காங்க. பாவம், நல்ல பொண்ணு மீனா. அவ இந்த வீட்டை விட்டு போனதை நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன ஆனாலும் சரி, விஜயாவை எதிர்த்து கூட மீனாவை நம்ம கூட்டிட்டு வந்து ஆகணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை முடிவு பண்றாங்க. இப்ப விஜயாவை எதிர்த்து அண்ணாமலை போயிட்டு மீனாவை கூட்டிட்டு வந்தா அதுக்கு விஜயாவோட பதில் என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.